சென்னை விமான நிலையத்தில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை இது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, என்ன மாதிரியான போர் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது? மொத்தம் எத்தனை பேர் இந்த போர் ஒத்திகையில் ஈடுபட இருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள் பாலாஜி. காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மே 5ஆம் தேதி உள்துறை அமைச்சகம் சார்பில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் சிவில் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதன் அடிப்படையில் தான் மே 7ஆம் தேதியான நேற்று இந்தியா முழுவதும் 244 நகரங்களில் இந்த சிவில் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடத்தப்பட்டது. சிவில் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த உத்தரவு என்பது மாநிலங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அடிப்படையில் நேற்றும் 244 மாவட்டங்களில் அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்ற சூழலில் நேற்று பொறுத்தவரை தமிழகத்தில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் இந்த ஒத்திகை என்பது திட்டமிடப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் இன்று சென்னை விமான நிலையத்தில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தற்போது அதற்கான ஒத்திகைக்கான முன்னோட்டமாக தற்போது இந்த ஒத்திகையில் பங்கேற்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல் மற்றும் எவ்வாறு இந்த சிவில் ஒத்திகையில் செயல்படுவது என்பது தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் தான் தற்போது அதிகாரிகள் மூலமாக அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் தற்போது ஊழியர்கள் இணைந்தான் இதில் பணியாற்ற உள்ளனர். குறிப்பாக சிஎஸ்எஃப் அதிகாரிகள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை வீரர்கள், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை என சுமார் ஒரு 7-8க்கும் மேற்பட்ட துறைகள் தற்போது இணைந்து இந்த பணியில் தற்போது ஈடுபட உள்ளனர். குறிப்பாக இந்த ஒத்திகையை பொறுத்தவரை பார்க்கும்போது விமான நிலையத்தில் போர்க்கால அடிப்படையில் தாக்குதல் எதுவும் நடைபெற்றால் அந்த தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது, அங்கு இருக்கக்கூடிய பயணிகளை எவ்வாறு விமான நிலையத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவது போன்றவை குறித்து மிக முக்கியமாக இந்த போர் ஒத்திகையில் விவரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல விமான தாக்குதல் மற்றும் அவசரகால நிலை ஏதோ ஏற்பட்டால் அதிலிருந்து பொதுமக்களை மீட்பது தொடர்பாகவும் விரிவாக இந்த பயிற்சி ஒத்திகையில் ஒத்திகையாக பார்க்கப்பட உள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.